கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே தம்முடைய பரிபூர்ண நன்மைகளினால் உங்களை நிரப்பி பரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் யாவரும் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையிலே நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் டேவிட் பிரெய்னார்ட். பிறப்பு 20/4/1718. பிறந்த இடம் ஹாடம், கனெக்டிகட். இறப்பு 9/10/1747. பலவீனமான சரீரத்தை கொண்ட ஒருவர் மிஷனரி பணியில் ஈடுபட முடியுமா என்ற கேள்விக்கு ஆம் என்று பதிலளிக்கிறது டேவிட் பிரெய்னார்ட் என்ற மிஷனரியின் வாழ்க்கை வரலாறு. 1718 ஆண்டு ஏப்ரல் மாதம் 20 கனெக்டிகட் என்கிற இடத்தில் உள்ள ஹாடம் என்ற ஊரில் டேவிட் பிரெய்னார்ட் பிறந்தார். டேவிட் பிரெய்னார்டின் பெற்றோருக்கு மொத்தம் 9 பிள்ளைகள். ஆனால் டேவிட் பிரெய்னார்டுக்கு 9 வயதிருக்கும் போது தகப்பனாரும் 14வது வயதில் தாயாரும் இறந்து போயினர். எனவே சிறு வயது முதல் ஒரு சோக மனப்பான்மை கொண்டவராயும் மரண பயம் பீடிக்கப்பட்டவராயும் இருந்தார். அதனால் சிறு வயதில் சந்தோஷத்தையும் விளையாடும் ஆர்வத்தையும் இழந்தார். தீய பழக்க வழக்கங்கள் சந்தோஷத்தை தரும் என்று பிரியத்துடன் அதில் ஈடுபட்டு தனது மனசாட்சியை கரைப்படுத்தி குற்ற உணர்வுகளால் பாதிக்கப்பட்டார். 20 வயதான டேவிட் தனது சகோதரியுடன் இணைந்து தூரம் என்ற இடத்தில் உள்ள பண்ணையில் வேலை பார்த்து தனது குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். அப்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை தேவனுடைய கோபாக்கினையை பற்றிய எண்ணம் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டது. ஒரு நாளை முழு உபவாச நாளாக ஒதுக்கீடு செய்து ஜெபம் செய்தார். தேவன் அவரது இருதய கண்களை திறந்து அவருடைய பாவங்களை உணர்த்தினார். பிரெய்னார்ட் தன் பாவங்களை தேவனிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றபோது சமாதானம் அவரை சூழ்ந்து கொண்டது. அதைத் தொடர்ந்து 1739 தனது 21வது வயதில் ஏல் கல்லூரியில் ஏல் காலேஜ் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தார். அங்கு அவர் வியாதிப்பட்டமையால் வீடு திரும்ப நேரிட்டது. 1742 ஆண்டு எபனேசர் தம்பர்டோன் என்பவர் செவ்விந்தியர்கள் மத்தியில் மிஷனரி பணி செய்யப்பட வேண்டிய அவசியத்தை சவாலாக பிரசங்கித்த போது ஆண்டவர் தன்னை மிஷனரியாக செவ்விந்தியர் மத்தியில் பணிபுரிய அழைப்பதை டேவிட் உணர்ந்தார். தேவனே, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். கரடு முரடான காட்டு மிராண்டிகளிடமும் போக ஆயத்தமாயிருக்கிறேன். உலகத்தின் சகல வசதிகளையும் விட்டு போகவும், ஏன் மரணத்தினூடேயும் செல்ல ஆயத்தம். உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக எங்கு வேண்டுமானாலும் போக ஆயத்தமாயிருக்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்து ஜெபித்தார். மிஷனரி பணிக்கென தனது அழைப்பை உறுதிப்படுத்திக் கொண்ட டேவிட் பிரெய்னார்ட் ஸ்காட்லாந்து மிஷனரி ஸ்தாபனம் செவ்விந்தியர் மத்தியில் மிஷனரிகளை அனுப்புவதை அறிந்து அதில் இணைந்தார். முதலாவது நியூயார்க்கில் கவுனாமிக் என்ற இடத்தில் தங்கியிருந்து மொழிகளை கற்றார். இவருக்கு மொழிகளை சொல்லிக் கொடுத்த ஜான் சர்ஜன்ட் செவ்விந்தியர்கள் மத்தியில் 8 வருடம் பணிபுரிந்தவர். அனுபவமிக்க அந்த மிஷனரியின் மூலம் ஊழியத்திற்கான பல காரியங்களை கற்றார். இந்தியர்கள் வசிக்கும் கவுனாமிக் என்ற அந்த இடத்திலேயே ஊழியத்தையும் ஆரம்பித்தார். அதிகாலையில் எழுந்து ஜெபித்தலும் தியானித்தலும் அதிக நேரம் செலவழித்த பிறகு அங்குள்ள இந்தியருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார். ஊழிய பாதையில் இவரது வாழ்வு அதிக கடினம் நிறைந்ததாக இருந்தது. எளிமையாக வாழ்ந்த அவர் தரையில் சில மரப்பலகைகளை அடுக்கி அதன் மேல் சிறிது வைக்கோல்களை பரப்பி தனது படுக்கையாக்கிக் கொண்டார். கரடு முரடான பாதைகளில் தளராமல் நடந்து சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். குளிர்காலத்தை அவர் சந்தித்த போது குளிரினால் அதிக சுகவீனப்பட்டார்.
ஒருமுறை காடுகளில் வழிமாறி சென்று தொலைந்து போய் பல மணி நேரங்களுக்கு பின்பு வீடு சேர்ந்தார். மற்றொரு முறை ஆற்றில் மூழ்கி உயிர் தப்பி பிழைத்தார். நல்ல ரொட்டி வாங்க 15 மைல்கள் நடக்க வேண்டும் என்பதால் செவ்விந்தியரின் உணவையே சாப்பிட்டு கற்றுக்கொண்டார். இவர் எங்கெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரோ அங்கெல்லாம் மக்கள் கண்ணீர் விட்டு அழுது மனம் திரும்பினார்கள். சங்குவேன் என்ற இடத்தில் இவர் பிரசங்கித்த போது பிரசங்கத்தை கேட்ட பலதரப்பட்ட மக்கள் இருதயத்தில் குத்துண்டு மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். சங்குவேரில் தங்கியிருந்த போது சுகவீனப்பட்டதால் அவர் 6 மாதங்கள் கழித்து டேலாவேர் வந்து சேர்ந்தார். அப்போது பட்டணங்களில் உள்ள பெரிய சபைகளுக்கு போதகராக வந்து பொறுப்பெடுக்க அவரை அவரது நண்பர்கள் பலர் அழைத்தனர். ஆனால் டேவிட் பிரெனாய்ட் அதற்கு மறுப்பு தெரிவித்து இந்தியர்களுக்காகவே வாழ்வேன் என உறுதிபட கூறிவிட்டார். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். சங்கீதம் 126:5 என்ற வசனத்திற்கேற்ப டேவிட் பிரெனார்ட் செய்த ஊழியம் பலன் கொடுக்க ஆரம்பித்தது. 1745 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு நாள் காலை அவர் இந்தியருக்காக பிரசங்கித்த போது கேட்டவர்கள் ஆத்தும வியாகுலத்தால் நிரம்பி அழ ஆரம்பித்தார்கள். சிறுவர்கள் கூட இவரது செய்தினால் தொடப்பட்டனர். சில வெள்ளையர்கள் இந்த பைத்தியக்காரன் இந்தியர்கள் மத்தியில் என்ன செய்கிறான் பார்ப்போம் என்று வந்தபோது இவரது செய்தி அவர்களையும் தொட்டது. ஒரே வாரத்தில் 25 பேர் தேவ பிள்ளைகளாய் தைரியமாய் சாட்சி பகர்ந்தார்கள். அங்கு கிறிஸ்தவ பள்ளியையும் நிறுவினார். 1745 ஆண்டு கிராஸ் வீக்சங் என்ற இடத்திலும் எழுப்புதலை கட்டளையிட்டார். 1746 ஆண்டு நியூ ஜெர்சி என்ற இடத்தில் உள்ள இந்தியர்கள் கிரேன்பரி என்ற இடத்தில் குடியேறின போது அவர்கள் மத்தியில் ஒரு திருச்சபையையும் நிறுவினார். இப்படி இவரது பணி மூலம் 1.5 வருடத்துக்குள் 150 மக்கள் விசுவாசத்துக்குள் வந்தனர். எந்த இடத்திலும் தேவன் இவரது ஊழியத்தின் பலனைப் போலவே பாடுகளும் இவருக்கு பெருகின. இவர் ஆங்கிலேயருக்கு விரோதமாக செயல்பட்டு இந்தியர் மத்தியில் கலகத்தை ஏற்படுத்துகிறார் என்று கூறி அவரை தண்டிக்க அரசாங்க அதிகாரிகள் பிரயாசப்பட்டனர். உலகம் என்னை துன்மார்க்கன் என கருதி என்னை உபத்திரவப்படுத்தினாரும் தேச துரோகி என்று என்னை சிறைச்சேதம் பண்ணினாரும் ஆபத்து காலத்தில் தேவன் என் உயர்ந்த அடைக்கலம். அவரது வார்த்தைகளை நான் தைரியமாய் மக்களுக்கு சொல்வேன் என்றார். 1746 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு கடுமையான இருமலும் காய்ச்சலும் உண்டாயின. உடலில் அதிகமான வலி ஏற்பட்டது. ஆனாலும் நடந்து சென்று இந்தியருக்கு பிரசங்கிப்பதை அவர் நிறுத்தவில்லை. தனது சுகவீனத்தை குறித்து அவர் எழுதும் போது நான் பிழைத்திருக்க வேண்டுமோ அல்லது பிழைத்திருக்க வேண்டாமோ என்பது என் ஆண்டவரின் பிரச்சனை. அது குறித்து நான் கவலைப்படுகிறது அவசியமற்றது என்று தனது டைரியில் எழுதினார். மற்றொரு முறை நடக்கவோ எழுதவோ வாசிக்கவோ முடியாத நிலையில் இருந்தால் என்னுடைய ஆவியோ புது உற்சாகம் அடைந்திருக்கிறது என்பதை உணர்கிறேன் என்றார். அவருக்கு காசநோய் முற்றிவிட்டது என்றும் பிழைப்பது மகா கடினம் என்றும் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கூறினார்கள். ஆனாலும் அதை குறித்து அவர் கவலைப்படாமல் எப்பொழுதும் சந்தோஷத்துடனும் உற்சாகத்துடனும் காணப்பட்டார். 5 வருடங்கள் மிஷனரி பணி செய்து 19 வாரங்கள் படுக்கையில் இருந்த அவர் 1749 ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி தேவனுடைய ராஜ்யம் சேர்ந்தார். 29 வயதிலேயே மரணத்தை தழுவிய டேவிட் பிரெனார்ட்டின் ஊழியத்தை ஆய்வு செய்த ஒருவர் 70 ஆண்டுகள் ஜீவித்த மனிதர்கள் சாதித்ததை காட்டிலும் டேவிட் பிரெனார்ட் அவர்கள் அதிகமாகவே சாதித்திருக்கிறார் என்று கூறியுள்ளார்.